ஹலோ எவ்ரிவன், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா கைகேடில் வந்து நம்ம எப்படி வந்து சிம்பிள் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சிம்பிள் எடிட்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபைல் கிளிக் பண்ணிவிட்டு நியூ லைப்ரரி லைப்ரரி வந்து புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணோம். நியூ லைப்ரரி க்ரியேட் பண்ணிவிட்டு லைப்ரரிக்கான நேம் கொடுத்துக்கோங்க. நேம் வந்து நான் இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ஆன்போர்டு ஃப்ளைபேக் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து நான் க்ரியேட் பண்ண போகிறேன். அதனால் ஃப்ளைபேக் டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லிட்டு நேம் கொடுத்துட்டேன். சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ஃப்ளைபேக் டிரான்ஸ்ஃபார்மர் சொல்லிட்டு எனக்கு இந்த லைப்ரரி வந்து ஆட் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அதை வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ சிம்பிள்னு ஒன்று ஆப்ஷன் காட்டும். நியூ சிம்பிள்ங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து இந்த ஒரு பாக்ஸ் மாதிரி ஓப்பன் ஆயிரும். இங்கே வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிம்பிள் நேம் கொடுக்கணும். ஓகே, நான் நேம் வந்து ஃப்ளைபேக் டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லி வச்சுக்கிறேன். இதுக்கு வந்து டிஃபால்ட் ரெஃபரன்ஸ் டெசிக்னேட்டர் இருக்குது. நான் அது வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நான் வந்து எஃப்டின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். எஃப்டிங்கிறது வந்து ஃப்ளைபேக் டிரான்ஸ்ஃபார்மர். அதை மென்ஷன் பண்ணுறதுக்காக. நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் பெர் பேக்கேஜ். இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். நீங்கள் டிஃபால்ட்டாக வச்சுக்கோங்க. பின் நேம் பொசிஷன் ஆஃப்செட் இதெல்லாமே நீங்கள் வந்து அப்படியே ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே, நான் இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் பண்ணி வச்சுக்கிறேன் தள்ளி. கிரிட் வந்து நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கிரிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது வந்து 50 மில்லிஸில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு விசிபிலிட்டி கொஞ்சம் நல்லாயிருக்கும். சேம் இது உங்களுக்கு ஸ்கிமேட்டிக் எடிட்டர் மாதிரியே தான் இருக்கும். இங்கே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னா பின்ஸை நீங்கள் எடுத்து வச்சுக்கிற மாதிரி இருக்கும். இங்கே அதுக்கான ஷேப்ஸு நேம் கொடுக்கறது கர்வ் ஏதாவது தேவைப்படுச்சுன்னா கர்வ் ட்ரா பண்ணுறதுக்கு லைன்ஸ் ஷேப்ஸ் உங்களுக்கு பின் ஏதாவது வேணும். ஏதாவது சிம்பிள் ஏதாவது டெலீட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பின்னோட எலக்ட்ரிக்கல் டைப்ஸ் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். சேம் செட்டிங் எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. இந்த ரெஃபரன்ஸ் நேம் வந்திருக்கும். நான் அதை மூவ் பண்ணி கொஞ்சம் மேலே வச்சுக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட் நம்ம வந்து இது வந்து 10 பின் ட்ரான்ஸ்ஃபார்மர். 10 பின்னுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே ட்ரா பின்ஸ் இருக்குது. இந்த பின் வந்து செட் பண்ணிக்கிறேன். 200 பின்னோட லென்த் வந்து 200 mm வச்சுக்கிறேன். அதே மாதிரி பின்னோட நம்பர் பார்த்துட்டிங்கன்னா 1 கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் டைப் வந்து பேசிவ். நான் பேசிவே வச்சுக்கிறேன். ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா ஓகே, ஃபஸ்ட்டு பின் தென் செலக்ட் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். அடுத்த பின் இதே மாதிரி டூப்ளிகேட் பண்ணி நான் எல்லா பின்னும் செட் பண்ணிக்கிறேன். பின்ஸ் வந்து நம்ம செட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ரெஃபரன்ஸை வந்து நான் மேலே மூவ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு பின்னுக்கு மேலே மூவ் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கர்வ் சிம்பிளுக்காக கர்வ் எடுத்துக்கிறேன். ட்ரா ஆர்ச் சிம்பிள் மாதிரி இருக்கும். அதை எடுத்துட்டு திரும்ப இங்கிருந்து இன்னொரு ட்ரா. ஓகே, அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இதை மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆஃப் சர்க்கிள் ஷேப்பில் வந்துடும். அதே மாதிரி நான் எல்லாத்துக்கும் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா இது பண்ணிவிட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு டூப்ளிகேட் பண்ணிவிட்டு வைக்கும்போது உங்களுக்கு செட் ஆகலைன்னா நீங்கள் டைரெக்டாக லைனே ட்ரா பண்ணிடுங்க.
ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, சேம் இதே மாதிரி செட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ சேம் இதே மாதிரி அப்படியே காப்பி பண்ணிவிட்டு டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஸோ டூப்ளிகேட் பண்ணிவிட்டு ஸோ ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஸோ ரெக்டாங்கிள் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இப்போ வந்து லைன் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ சேம் அதே மாதிரி லைனை வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ நான் இதோட கலர் மட்டும் அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ப்ளூ கலர், இந்த ப்ளூ. ஸோ இதோட கலரும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ கரெக்டாக மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதை இங்கே பக்கத்தில் வச்சுக்கிறேன். ஓகே. இப்போ வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் பின் நம்பர், ஸோ இதில் முக்கியமாக நம்ம என்ன பார்க்கணுன்னா, பின் நம்பர் கரெக்டாக கொடுத்துருக்கோமா, ஸோ பின்னோட நேம் வந்து கரெக்டாக டிஃபைன் பண்ணியிருக்கோமா, ஸோ அதே மாதிரி ஸோ எலக்ட்ரிக்கல் டைப் வந்து கரெக்டாக கொடுத்துருக்கோமா, ஸோ இன்புட்டா அவுட்புட்டா இல்லை பேசிவா இல்லை பைடைரெக்ஷனலா, ஸோ இதெல்லாமே நம்ம கரெக்டாக கொடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கணும். ஸோ அதே மாதிரி நீங்கள் நேம் வேணால் இங்கே செட் பண்ணிக்கலாம். ஸோ நேம் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ 5 mm பிச் இருக்கிறதுனால ஸோ பிச்சு 5 mm, ட்ரான்ஸ்ஃபார்மர், ஸோ 10 பின்னுங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணுறேன். 10 சொல்லிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த நேம் வந்து நான் இங்கே வச்சுக்கிறேன். ஓகே.
ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து கிரியேட் பண்ணியாச்சு, சிம்பிள் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு, ஸோ சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ தட்ஸ் இட். ஸோ இப்போ நம்ம வந்து சிம்பிள் கிரியேட் பண்ணியாச்சு. தேங்க்யூ.